ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கிள் ஸ்லேட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மாஸ் கம்யூனிகேஷன் இன் இந்தியா. மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறது. அப்படி ஷேர் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பர், ரேடியோ, டெலிவிஷன் இல்லைனா இன்டர்நெட் இது எல்லாத்தையும் யூஸ் செஞ்சு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எஜுகேஷன்லையா இருக்கட்டும், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுலையா இருக்கட்டும், நம்மளோட நேஷ்னல் டெவலப்மெண்ட்காக இருக்கட்டும், இல்லைனா என்டர்டெயின்மெண்ட்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதோட ஏர்லி ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1780 ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிற ஒருத்தங்க பெங்கால் கசெட்டே அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பராக இருக்குது. ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி கண்டுபிடிச்சதுனால தான் இந்த பெங்கால் கசெட்டே அப்படிங்கிற இந்த நியூஸ் பேப்பரை ஹிக்கிஸ் பெங்கால் கசெட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்த அந்த டைம் பீரியடில் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக இந்தியன் பீப்புள் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்கள ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இந்த நியூஸ் பேப்பர்ஸ் இருந்திருக்கு. இதே மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் ஒவ்வொரு ரீஜனல் லாங்குவேஜ்லையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த மாதிரி அப்படின்னா தமிழ் லாங்குவேஜில் ஸ்வதேசமித்ரன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதே மாதிரி மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் அவங்களோட லாங்குவேஜில் ஒரு நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதனால் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற பீப்புளும் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக அவங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸ் பேப்பரை. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்படி நியூஸ் பேப்பர் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நமக்கு அகெயின்ஸ்டாக வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அப்படி வாய்ஸ் ரைஸ் பண்ணால் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும். அப்படிங்கிற காரணத்தினால வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படிங்கிறத 1878 பாஸ் பண்ணுறாங்க. இந்த ஆக்ட் பாஸ் ஆனதுனால என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, இங்கே இந்தியாவில் இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்ஸையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். நியூஸ் பேப்பர்ஸில் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக எந்தவித நியூஸுமே பப்ளிஷ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் மேலே நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை இந்தியா ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதில் மேஜரான ரோலை ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது இந்த மாஸ் கம்யூனிகேஷன் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால மாஸ் கம்யூனிகேஷன் மேலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ரேடியோ, டெலிவிஷன், நியூஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வரும். இதில் ஆல் இண்டியா ரேடியோ, அதாவது AIR அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆல் இண்டியா ரேடியோ அப்படிங்கிறது 1936 ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்குது. இந்த ஆல் இண்டியா ரேடியோ அப்படிங்கிறது ஒரு நியூஸை லார்ஜ் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குது. எஜுகேஷன் ரிலேட்டடான நியூஸாக இருக்கட்டும், இல்லைனா என்டர்டெயின்மெண்ட்டுக்கான நியூஸாக இருக்கட்டும், எல்லா நியூஸையுமே பேலன்ஸ் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை தான் ஆல் இண்டியா ரேடியோ அப்படிங்கிறது பண்ணியிருக்குது. மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர் மூலமாக நிறைய ஆடியன்ஸ்கிட்ட போயிட்டு நியூஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேடியோ வந்திருக்குது. ரேடியோ காலத்துக்கு அப்புறமா டெலிவிஷன்ஸ் வந்திருக்குது. தூர்தர்ஷன் அப்படிங்கிறது 1959 ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்குது. இது இந்தியாவோட நேஷ்னல் டெலிவிஷன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் ரேடியோ, டெலிவிஷன் மூலமாக நம்ம ஒரு நியூஸை கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்குறோம் அப்படின்னாலும் அந்த நியூஸ் கரெக்டாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. எந்தவித தப்பான நியூஸையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு இல்லையா? அதனால் கவர்மெண்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் பீப்புள் கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது அதுக்காக அவங்க ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை BIB அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு ஜாபை இந்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படிங்கிறது ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட், ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒன்றை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா, எந்தவித ஃபேக் நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகிராமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குது. ஏன்னா மாஸ் கம்யூனிகேஷன் மூலமாக நம்ம ஒரு நியூஸை
ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆடியன்ஸ் கிட்ட எந்த மாதிரினாலும் போய் சேரலாம். அது பொய்யா கூட போய் சேரலாம், ஃபேக் நியூஸாக கூட இருக்கலாம், இல்லைனா யாராவது ஒருத்தரை ரொம்ப அட்டாக் பண்ணுற மாதிரியும் இன்னொருத்தவங்களுக்கு ஓவராக சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி செஞ்ச தப்பை மறைக்கிற மாதிரியும் இருக்கலாம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது. ஒரு ஜேர்னலிசம் அப்படின்னு இருக்குன்னா அதில் இந்த மாதிரி எந்தவித பார்ஷியாலிட்டியும் இருக்கக்கூடாது. அப்போதான் அது கரெக்டான ஒரு மீடியாவாக மக்களுக்கு இருக்க முடியும். இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு நியூஸை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோக்குள்ள ஃபேக்ட் இருக்குது, அது உண்மைதானா, அது ஃபேக் நியூஸ் எதுவும் இல்லையே, அது யாருக்குமே ஓவர் சப்போர்ட் பண்ணுறதோ இல்லைனா ஒருத்தங்களை பற்றி ஓவர் தப்பாக சொல்கிறதோ யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரியோ எந்த மாதிரியும் இல்லையா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் செக் பண்ணிவிட்டு அந்த நியூஸை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை நியூஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா பிடிஐ, யுஎன்ஐ இந்த ரெண்டும் இருந்திருக்கு. பிடிஐ அப்படிங்கிறது ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, யுஎன்ஐ அப்படிங்கிறது யுனைடெட் நியூஸ் ஆஃப் இந்தியா. இது எல்லாமே ஒரு ஏஜென்சிஸ் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஃபேக்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த நியூஸை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேருதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. 1997 பிரசார் பாரதி அப்படிங்கிற ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு மேனேஜ்மெண்ட் மாதிரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா ரேடியோவாக இருக்கட்டும், டெலிவிஷனாக இருக்கட்டும், நியூஸை ஷேர் பண்ணுறாங்க இல்லையா, அதை மேனேஜ் பண்ணுற ஒர்க்கை தான் இந்த பிரசார் பாரதி அப்படிங்கிறது பார்க்கும். நியூஸ் பேப்பர், ரேடியோ, டெலிவிஷன் இந்த மாதிரி படிப்படியாக மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கிற டைமில் கவர்மெண்ட் தான் மாஸ் கம்யூனிகேஷன் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் 1990s ப்ரைவேட் கம்பெனிஸும் அந்த மாதிரியான மாஸ் கம்யூனிகேஷனை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த பீரியட் தான் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய இம்பேக்டையும் ஒரு பெரிய சேஞ்சையும் கிரியேட் பண்ணியிருக்குது. நிறைய ப்ரைவேட் டெலிவிஷன் சேனல்ஸ் கிரியேட் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. மீடியா கம்பெனிஸ் இந்த பீரியடில் ரொம்ப டெவலப் ஆகியிருக்காங்க. மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் எந்த மாதிரி ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்குது அப்படின்னா பப்ளிக் டிஸ்கஷனில் பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது. மாஸ் கம்யூனிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தரும் இன்னொருத்தரும் அவங்களோட ஒப்பீனியன்ஸை மட்டும் ஷேர் பண்ணிப்பாங்க. பட் இந்த மாஸ் கம்யூனிகேஷன் வர்றது மூலமாக குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் நிறைய பேர் வர்றாங்க. நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ண முடியுது. ஒவ்வொரு பீப்புளோட ஒப்பீனியன்ஸையும் அவங்க டெலிவிஷன் மூலமாக இல்லைன்னா ரேடியோ மூலமாக நிறைய ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது. இப்போ ரொம்ப அப்டேட் ஆகி நம்ம டிஜிட்டல் மீடியாஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் நியூஸை. அதில் உள்ள லைவ் டிஸ்கஷன்ஸில் நம்மளே நம்மளோட ஒப்பீனியனை ஷேர் பண்ண முடியுது. இந்த மாதிரி பீப்புள் பப்ளிக் டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் மேஜரான காரணம் இந்த மாஸ் கம்யூனிகேஷன் தான். மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஹெல்த்தை பற்றின இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன், கவர்மெண்ட் ஸ்கீம் ஏதாவது கொண்டு வந்திருந்தோன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன், ஸ்போர்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், நம்மளோட கண்ட்ரியில் மட்டும் இல்லாமல் வெளியவும் என்னெல்லாம் நடக்குது, இந்த உலகத்தில் என்னென்ன நடந்துட்டு இருக்குது, இனிமேல் என்னென்ன நடக்க போகுது, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குற வேலையை இந்த மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பண்ணுது. ஒரே கண்ட்ரிக்குள்ளே மட்டும் இல்லாமல் இன்னொரு கண்ட்ரியை பற்றியும் நம்மக்கிட்ட கொண்டு சேர்க்கறதுனால நமக்குள்ள ஒரு யுனைட்டி பில்ட் ஆகுது. அவங்களோட கல்ச்சர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளோட கல்ச்சர் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம இப்போ அவங்களோட கண்ட்ரியை விசிட் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படிலாம் போகலாம், எந்த மாதிரி பிளான் பண்ணலாம், எத்தனை டேஸ் விசிட் பண்ணலாம், எப்படி போனால் சேஃப்டியாக கரெக்டாக போயிட்டு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மீடியா மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதனால தான் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை பப்ளிக்கோட லைஃப்பில் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்ளோனாக இருக்கட்டும், ஃப்ளட்டாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு டிசீஸ் லைக் COVID-19 மாதிரி ஏதாவது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா நம்மளை சுற்றி என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது, எத்தனை பேர் அதனால அஃபெக்ட் ஆகுறாங்க, அப்படி அஃபெக்ட் ஆகுறதுலேருந்து நம்மளை எப்படி சேஃபாக வச்சுக்கலாம், நம்மளை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனையும் பீப்புள்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு
மாஸ் கம்யூனிகேஷன் வந்து ஒரு மேஜரான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. மாஸ் கம்யூனிகேஷன் மூலமாக தான் நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை அந்த டிசீஸ் கிட்ட இருந்தோ இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் கிட்ட இருந்தோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். இது மட்டும்தான் மாஸ் கம்யூனிகேஷன் பண்ணுற வேலையா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. இது போக பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள் வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸை மாஸ் கம்யூனிகேஷன் மூலமாக பண்ணுறதுனால எக்கனாமிக்கலாகவும் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து மாஸ் கம்யூனிகேஷனில் இருந்தாலும் கூட மாஸ் கம்யூனிகேஷன்லேயும் ஒரு சில சேலஞ்சஸ் வந்து இருக்குது. மாஸ் கம்யூனிகேஷன் மூலமாக பப்ளிக்கு கிட்ட போய் ரீச் ஆகிற ஒரு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தப்பா அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து அதை பிளைண்டாக வந்து ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. அது ஃபேக் நியூஸாக கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் பொலிட்டிக்கலாக வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க மீடியாவோட ஏஜென்சிஸ்க்கு. யார் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்க பண்ணுற தப்பை டைரக்டாக அட்டாக் பண்ணி பேச முடியாது. மீடியாலையும் இப்போ ஓனர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மேபி அவங்க அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்கிற தப்பை வந்து அப்படியே மறைக்க பார்க்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான நியூஸை வந்து அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இந்த நியூஸ் சேனல்ஸ் வந்து இந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் நம்ம கண்ட்ரிலேயோ இல்லைன்னா இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா பீப்புளாலையும் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. மீடியாவில் பார்க்குற மெசேஜஸை அப்படியே பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுற பீப்புளும் வேர்ல்டில் இருக்க தான் செய்கிறாங்க. ரூரல் ஏரியாஸில் இல்லைனா இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடியாத ஒரு சில ஏரியாஸ்லாம் இருக்கும். அங்கெல்லாம் போயிட்டு மாஸ் கம்யூனிகேஷன் மூலமாக எந்த இன்ஃபர்மேஷனையும் நம்மளால் ஷேர் பண்ண முடியாது. இது மாஸ் கம்யூனிகேஷனில் இருக்கிற ஒரு மேஜரான டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டல் டிவைட் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தங்களுக்கு டிவி யூஸ் பண்ணுற வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதே வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. ஃபினான்ஷியல் கண்டிஷன்னாலேயோ இல்லைனா வேறு ஏதாவது ரீசன்னாலேயோ அவங்களால மீடியா யூஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் சேமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரியான சேலஞ்சஸ் தான் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுல இருக்குது. மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர்ல இருந்து டிஜிட்டல் மீடியா வர டெவலப் ஆகி இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு மேஜரான ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்குது. ஒரு இன்ஃபர்மேஷனை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது, நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி எஜுகேட் பண்ணுறது, பீப்புளை ஒரு கண்ட்ரியில இருந்து இன்னொரு கண்ட்ரி கூட கனெக்டாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை வந்து மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது செஞ்சுருக்குது. என்னதான் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுல சேலஞ்சஸ் இருந்தாலும் கூட இந்தியன் சொசைட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு மாஸ் கம்யூனிகேஷன் வந்து கண்டினியூவாக கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்குது. தட்ஸ் ஆல் அபவுட் மாஸ் கம்யூனிகேஷன் இன் இந்தியா. நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.